அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் விஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. எங்களுக்கு எப்படிதான் நாங்கள் இந்த ஒவ்வொரு யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் இண்டிவிஜுவலாகவே ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸு ஃபோன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கடை உண்டா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ கஸ்டமர்ஸ் வராங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு சாரி பார்த்துனே இருப்பாங்க. அப்புறம் நானே பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு யூடியூப்பில் பார்ப்பேன், சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா அழகாக டிஸ்பிளே பண்ணுறீங்க. அப்புறம் நான் அவங்ககிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்குது, ஏதாவது இதில் நம்ம பண்ணுறதில்ல ஏதாவது தவறுதல் இருந்தால் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன்னு. இல்லை நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு புரியுத மாதிரியே பண்ணுறீங்க. ரொம்ப எங்களுக்கு அதனால தான் நாங்கள் இப்போ யூடியூப்பை நாங்கள் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை நீங்களே சொல்லிடுறீங்க. இது இப்படி இருக்கும், இது இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சில பேர் யூடியூப்பில் ஒரு ஆளை வச்சு பண்ணி போகிறதுன்னா அது டேஸ்ட், அது கமர்ஷியலாக போயிடும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாகவே எப்படி இந்த மாதிரி நீங்கள் என்ன மனசில் நினைப்பீங்க என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு அதை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம அதுக்கு துண்டான பதிலை சொன்னால் தான் உங்களுக்கு அது யதார்த்தமாக இருக்குன்றனால தான் நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாரீ காட்டுறேன். இந்த சாரீ நீங்கள் பார்க்குறவங்க மனசில் என்ன தோணுன்னா, இது கான்ட்ராஸ்ட் பார்டரா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இது கான்ட்ராஸ்ட் பார்டர் கிடையாது, செல்ஃப் பார்டர். புரியுதுங்களா? செல்ஃப் பார்டர். ரெண்டாவது உங்கள் மனசில் ஜரிகை என்னன்னு கேட்பீங்க. அது மனசில் தோன்றது. ஜரிகை பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஜரிகை, டெஸ்ட் ஜரிகை கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? டெஸ்ட் ஜரிகைனா கருத்துரும், இது உங்களுக்கு கருக்காது, அப்படியே இருக்கும். எப்படி அந்த பியூர் கோல்டு இருக்கோ அந்த கோல்டு கண்டென்ட்ஸு உங்களுக்கு அப்படியே இருக்கும் இதில். அது ஒன்று கேட்கலாம். ரெண்டாவது நீங்கள் உங்கள் மனசில் அடுத்த ஐட்டம் என்ன கேட்கலாம்னா, புடவையோட லென்த்து இது நீல அகலம் ஜாஸ்தியாக இருக்குமா, என்ன ஏது இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் நான் இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புடவையோட வெயிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 750-800 கிராம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது அதாவது ட்ரெடிஷ்னல் பார்டர், ட்ரெடிஷ்னல் புட்டா. தலைப்பு பார்த்தீங்கன்னா ரிச்சு பல்லு. புடவையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான இருக்கும். எல்லோவில் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் பார்டர். ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான காம்பினேஷன்ஸ். இது 6 கஜம். ஓகேங்களா? அடுத்தது உங்கள் மனசில் என்ன தோணும்? காஸ்ட்டு. இது காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ண, ஒரு மேரேஜுக்கு ஒரு 10 புடவை 15 புடவை எடுக்கணும்னு நீ விரும்பினீங்கன்னா 10,500 to 11 வரும் உங்களுக்கு. இது பட்ஜெட். இது சரியா? ஓகே. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு இந்த காம்பினேஷனில் ஆர்டர் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோம். பட் ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 days டைமிங்கில் நீங்கள் நேரில் பார்த்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து எடுத்துக்கிறோம். இப்போ சாரி இப்போ தான் லூம்ஸ்லேருந்து வந்துடுது. ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் வரும். இது ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர். பாருங்க, அந்த பக்கம் பெரிய பார்டர், இந்த பக்கம் சின்ன பார்டர். சின்ன பார்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ரொம்ப சின்ன. பெரிய பார்டர் ரொம்ப பெருசு கிடையாது உங்களுக்கு, ஒரு நார்மலாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாரி இன்ச்சி. பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லென்த்து. ஏன்னா சில பேர் இதில் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, இது சாரீ லென்த் எவ்வளோ. அதான் நான் இது மாதிரி நான் காமிச்சிச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓஹோ பரவாயில்ல, இந்த சாரியோட இந்த லென்த்து 49 உங்களுக்கு. விட்டளவு 5.75 மீட்டர் இருக்கும். ப்ளவுஸோட 6.2 உங்களுக்கு வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. நீலாகலம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தாலும் இது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இந்த புடவைலாம் பார்த்தீங்கன்னா நெய்யத்துக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ லாபம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 5 எக்ஸ்ட்ரா, அதாவது 20 days ஆகும் உங்களுக்கு. இது அந்தளவுக்கு ஹேண்ட்லூம். இது பியூர் கைத்தறி ஹேண்ட்லூம்ஸ். நீங்கள் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், இது ஹேண்ட்லூம் அப்படின்றதுக்கு நாங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அதுவும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. உடல் கலரும் தலைப்பு கலரும் ஜாயின் பண்ணுற இடம். இது பவர் லூம்லாம் பண்ண முடியாது. இது ஹேண்ட் லூமில் தான் பண்ண முடியும். இந்த பாருங்க, இது
உடல் கலர், இது வந்து தலைப்பு கலர், ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணுற இடம் உங்களுக்கு. பட் நீங்கள் கேட்கலாம், இந்த நூல் இருக்குது இது வெளியே வந்துடுமா வராதுன்னா 100% இது வந்து வரவே வராது. இது வந்தால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் காஞ்சிபுரம். ஓகே உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 60 to 70% ஆஃப் டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இது வந்து வித் ப்ளவுஸ், உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ். இது இப்போ சாரி வந்திருக்கு, அதனால் நான் உங்களுக்கு சும்மா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏதாவது சில பேருக்கு ஒரு டவுட் வருது, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பாருங்க, இந்த சின்ன 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 நூல் மாதிரி ஒரு த்ரெட்டு மாதிரி வரும். ஸோ அது வந்து என்ன, அது வந்து ஏன் உங்களுக்கு அது மாதிரி வருது, இது வந்து அது வந்து டேமேஜா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் பண்ணீங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேண்ட்லூமில் தான் உங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டு வரும். பட் இது வந்து 99% வந்து ஓரளவுக்கு எல்லா சாரீஸுமே வரும். வராதையும் பண்ணலாம், பண்ண முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நூலில் வர்ற பிசுறு, இந்த பட்டு நெய்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வர்ற பிசுறு தான். பட் ஹேண்ட்லூமில் தான் இது வந்து பக்காவாக தெரியும் உங்களுக்கு. பவர் லூமில் பண்ணோம்னா இது வராது நமக்கு. அது இப்படி பார்த்துட்டு ஏன்னா பொதுவாகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எவரி சாரீ வந்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணாத எந்த கவுண்டருக்குள்ளேயே வராது. ஏன்னா வீவிங்கில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மைல்டாக சில ஃபால்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேஜராக ஃபால்ட் வந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக வைக்க மாட்டோம் உங்களுக்கு. இன்னும் 2 சாரீ இருக்கு, அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, ரொம்ப ஒரு அதாவது நாகப்பழ கலர், உடல் வந்து நாகப்பழ கலர்னு சொல்லலாம் உங்களுக்கு. கரை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க், ட்ரெடிஷ்னல் புட்டா பாருங்க. அந்த ஃப்ளவர் உள்ள கொடி ப்ளஸ் எலிஃபெண்ட், யானை வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா தலைப்பாரு கோத்தம், இது பாருங்க. இது ப்ளவுஸ், பிளெயின் ப்ளவுஸ். ஏன்னா இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெகுலர் வியூவர் தான். எங்களுக்கு வந்து ரெகுலர் வியூவர்னும் போது ஃபால்ட்டு வர 99% வந்து ஃபால்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ 100% ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஈச் அண்ட் எவரி சாரி செக் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு. தலைப்பு காமிச்சாச்சு, இதுமாரி காமிச்சிட்டோம். அடுத்த சாரி காட்டுற மாதிரி. ஏன்னா இனி நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் லைட்டில் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபோக்கஸ் லைட்டில் போட்டால் உங்களுக்கு கலர் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த லைட்டுமே இல்லாத உங்களுக்கு அப்படியே இதில் பண்ணுறது. இது பாரு, உடல் என்ன கலர் இது? பொடி கலர் தான் பாருங்க. பொடி கலரில் அதாவது இது வந்து கிரீன்னு சொல்ல முடியாது, சஃபயர் கிரீன் சொல்லலாம்.
இந்த சஃபேர் கிரீன் இதில் வந்து சஃபேர் கிரீன் வச்சுருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான காம்பினேஷன். தலைப்பு பாருங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட், சின்ன சின்ன ஒர்க்கு, ரொம்ப ஒரு செயின் மாதிரியான ஒர்க்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட்டா பாருங்க, அப்படியே சின்ன கொடியிலே பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளவர் பூ எல்லாமே இருக்குது பாருங்க அந்த புட்டா டிசைனில். ஃபுல்லாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆல் ஓவராகவே இருக்கும். இது லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே வரும். சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர். சாரீஸும் எவ்வளோ ஒரு சாஃப்டாகவே பண்ணினோம். அதாவது ரொம்ப கஞ்சி இல்லாத, மொடன்னு இல்லாத, ரொம்ப ஒரு குவாலிட்டி எப்படி இது பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே அதனுடைய நைஸு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய பார்டர் வேணாம், எங்களுக்கு ஈக்குவல்லையே பார்டர் வேணும்னா அது வரும். அது என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குது, லூம்ஸ்லேருந்து வரும். சும்மா ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் காட்டுறோம். சப்போஸ் இதுவே உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுலேயே 9 yards நீங்கள் போட்டு தருவீங்கன்னா கண்டிப்பாக போட்டு தருவோம். இப்போ இது போட்டிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் போடலாம். பார்டர் வந்து இந்த பார்டர் வராது. 9 yards போது உங்களுக்கு வந்து உள்ள ஒரு சாரீ இருக்குப்பா, 9 yards எடுமா உள்ள ஒரு சாரீ, அது வந்து மாடர்ன் பேட்டு. அந்த மாடர்ன் பேட்டில் உங்களுக்கு பார்டர் போடலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். 9 yards தயார் பண்ணோம்னா இந்த பாருங்க, இந்த பேட்டில் போடலாம். இந்த பேட்டில் வந்து இந்த பார்டர் போடலாம். ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இந்த பாருங்க, இது 2 சரியாயிடும். உங்களுக்கு மேட்சிங் கரெக்டாக இருக்குது, ஈக்குவல் இருக்கும் அதில். ஸோ அதில் போட்டுறணும். அதுக்கேற்ற மாதிரி புட்டா கிட்ட 9 yards பொறுத்தவரைக்கும் தேவையில்லை, பிளெயின் தான் வரப்போகுது. உங்களுக்கு ஒன்று தலைப்பு கிராண்டாக வேணும், நீங்கள் எனக்கு கிராண்டாக பண்ணி தரலாம். இல்லை யூஸ்வலாக பண்ணுற மாதிரி 4 பட தலைப்பு, இல்லை எனக்கு 10 கஜை வேணாம், 10.5 கஜை வேணும் எங்களுக்கு, 10.5 பண்ணி கொடுக்கலாம். 10.5 பண்ணி வித் ப்ளவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா தனியாக ப்ளவுஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு 10.5 போகிறோம், ப்ளவுஸ் வேணாம்னா ப்ளவுஸ் பண்ணலாம். அதாவது நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டர் அப்படி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். பட் நாங்கள் காட்டுறத தான் நீங்கள் எடுத்துக்கணுன்ற பட்சத்தில் இதில் ப்ளவுஸ் இருக்காது. 9.5 கஜம்னா 10 கஜம் தான் இருக்கும். இருக்கிற கலர் காம்பினேஷன் வந்து இதாகாது. நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ன்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணித்தரும். ஆனால் என்னென்னா எங்களுக்கு டைமிங் தரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது புடவை நெய்யணும். ரெண்டாவது இப்போ சீதோஷ்ண நிலை இருக்குது, ஏன்னா மழை காலத்தில் தறி போக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பிஃபோராக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு 65 days ஆர் 70 days முன்னாடி எங்களுக்கு பிளான் பண்ணி எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் 2 சாரீ 1 சாரீ எது வேணாலும் பண்ணி தரலாம். இப்போ டைமிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பவர்லூம் கூட ஹேண்ட்லூம், அந்த இதெல்லாம் நமக்கு கரெக்டாக செட் ஆகி பண்ணிடணும்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நேரலாம். கண்டிப்பாக ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள், அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள்.